நேத்து ரூ. 7,500 கிட்ட லாஸ நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஆ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ₹4,500 ரியலைஸ் லாஸ் பிளஸ் புரோக்கரேஜ் ஒரு ₹3,000 ஸோ ₹7,500 வந்து நம்ம லாஸ் புக் பண்ணியிருந்தோம். அது இல்லாம ஒரு 520 குவான்டிட்டிஸ் புட் ஆப்ஷன நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹92ல ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஓகே. நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் டே க்ளோசிங் அப்ப 80 கிட்ட இருந்தது. ₹10,000 லாஸ்ல இருந்தது. ஓகே. ஸோ சார்ட்ல பார்க்கலாம் நம்ம. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 23,350 புட் ஆப்ஷன். நேத்து க்ளோசிங் 80. காலையில ஓப்பனிங் பாருங்க 40. ஸோ 40னா கிட்டத்தட்ட அப்படியே டபுள். நேற்று 10,000 லாஸ்னா இன்னைக்கு 20,000 கிட்ட லாஸ். என்னோட லாஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ போச்சுன்னா 25,000 கிட்ட போச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஆவரேஜ் பண்ணேன். ஸோ 42, 46 அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு 6 குவான்டிட்டி கொஸ்டின் வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வாங்கினது. ஏதாவது ஒரு பெரிய புல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன் புட் ஆப்ஷன் சைடில். ரொம்ப நேரமாக 50 அந்த ரேஞ்சிலே சுற்றிட்டு இருந்தது. கடைசியாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ட்ரெண்ட் பாருங்க டவுன் ட்ரெண்டில் இருக்குது. காலையில் ஓப்பனிங் இது 23,800. அதனால தான் எனக்கு புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து 40ல போச்சு. ஒரு கரெக்ஷன் வந்தது, மறுபடியும் போயிட்டு ரெக்கவர் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லைன் இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகி 23,640 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800லேருந்து 640 ஒரு 150 பாயிண்ட் கிட்ட ட்ராப் ஆச்சு. இதனால் எனக்கு எப்படி ப்ராஃபிட் வந்ததுன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 48 ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனவனே அரௌண்ட் 11:15 அந்த ஒரு கேண்டில் 63, 64 இருந்து 86 வரைக்கும் போச்சு. நான் 88 போச்சு. நான் 86ல கேப்சர் புக் பண்ணிட்டு நான் வெளில வந்துட்டேன். ஸோ என்னுடைய 25,000 லாஸ் என்னாச்சுன்னா 13,000 ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா லாஸ் வந்து ப்ராப்பராக நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ 7,000 இது லாஸ் இப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ₹5,000 ₹6,000 ப்ராஃபிட் இருக்கும். அண்ட் இந்த 13,000 ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் 13,000 கிடையாது. நம்மளுடைய 25,000 லாஸ்ல இருந்து நம்ம 13,000 கொண்டு வந்துருக்கோம். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 38,000 அமௌண்ட் வந்து இதுல இருந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் ஹோல்ட் பண்ணாமல் இருந்து இன்னைக்கு நான் பொசிஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னா இங்கேருந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சை நான் வந்து கேப்சர் பண்ணியிருந்தா எனக்கு ப்ராஃபிட். ஸோ நான் லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 950 குவான்டிட்டிஸ் 975 குவான்டிட்டிஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து லாஸ் ரெக்கவர் பண்ண முடியுது. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த சினரி தான். என்னால் லாஸ் ரெக்கவர் பண்ணாமல் கூட போயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் போய் முடியும். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். அண்ட் ஓவர் ட்ரேடிங் நிறையவே ஸ்டாப் பண்ணணும். அது இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட P&L பார்ப்போம். ஓகே. ஸோ மே மந்த்துக்கான P&L வந்து பாருங்க 46,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். 27,000 கிட்ட சார்ஜஸே போயிருக்கு. ₹18,000 தான் ப்ராஃபிட். ஓகே. அண்ட் இதே நான் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நான் எடுத்தேன்னா 34,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஆனால் 35,000 சார்ஜஸ் மட்டுமே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நான் ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா நான் லாஸ் மேக் பண்ணுறது ப்ராஃபிட் மேக் பண்ணுறது எல்லாமே சார்ஜஸ்லேயே போனால் கடைசியில் அது இன்னும் யூஸ் இல்லைங்களா? நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ என்னுடைய லேர்னிங்ஸ் இதில் வந்து மேபி ப்ராஃபிட் நான் இது பண்ணுறேன்னா நான் வந்து ப்ரோக்கரேஜ் போக பிரேக் இவன் ஆனது போக என்னோட ப்ராஃபிட்ஸ் இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே நான் வந்து டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தேங்க்யூ.